அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. வெள்ளிங்கிரிக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈசா பஸ்ஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஈசா பஸ்ஸிலேயே ஏறிக்கோங்க. எதனாலனா ஈசா பஸ்ஸில் ஏறிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஈசாவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாத்ரூமு, அதுக்கப்புறம் சாப்பாடு, இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இங்கிருந்தே சாப்பிட்டு நீங்கள் வெள்ளிங்கிரிக்கு பொறுமையாக இந்த ஆட்டோவில் நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த ஆட்டோவில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்க கோயில் அடிவாரம், அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் அடிவாரம் பூண்டி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துல இறக்கி விட்டா அதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இந்த இடத்துலையே வாங்கிக்கோங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, இப்போது பிப்ரவரி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ணி வெறும் 8 நாள் ஆகிறது காரணத்தினால மேலே ஒரு கடை கூட அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் போகும்போதும் ஒரு கடை கூட இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் கீழேயே உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு தேவையான மெடிசன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, வாந்தி, மயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் உடம்பை செக் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஒரு மெடிக்கல், அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மெடிக்கலில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான மருந்து, தலைவலி டேப்லெட் அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மெடிசன் சென்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளிங்கிரியோட முதல் மலையை நீங்கள் ஏற ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுலையே மிகவும் கடினமான ஒரு மலைனா அது வெள்ளிங்கிரியில் இருக்கக்கூடிய முதல் மலை வெள்ளை விநாயகர் மலை அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளிங்கிரியை பொறுத்தவரை 7 மலைகளுமே மிகவும் கடினமான மலைகள் மட்டும்தான். அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளிங்கிரியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் மலைகள் வர்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி வந்து தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. வெள்ளிங்கிரியோட ஹைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6880 அடி. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிங்கிரியில் இருக்கக்கூடிய 7 மலைகளுமே மிகவும் கடினமான மலை. அதில் மிகவும் கடினமான மலைனா முதல் மலை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாங்க. முதல் மலை முழுக்க முழுக்க படிக்கட்டால் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் முதல் மலை. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் முதல் மலையை மட்டும் ரொம்பவே பொறுமையாக ஏறுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையை ஏறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் நல்லா உடம்பு நல்லா ஃபிட்டாக, நீங்கள் ஒரு ரன்னிங் அந்த மாதிரி நீங்கள் உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளிங்கிரி மலையை நீங்கள் ஏறி இறங்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கால்வலியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் குணமாகும். நீங்கள் வீட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு ஒரு நாள் போனதுக்கப்புறம் தான் அந்த கால்வலி எல்லாமே நார்மல் ஆகும். அதனால் அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் தகுதி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏறுறதுக்கு 6 மணி நேரம், நீங்கள் இறங்குறதுக்கு 6 மணி நேரம், ஆக மொத்தம் 12 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய காலுக்கு நீங்கள் வலியை கொடுக்க போகிறீங்க. உங்கள் கால்கள் மூலிமா தான் நீங்கள் ஊனி ஏற போகிறீங்க. அதுக்குண்டான உடம்பு எஃபெக்ட் இருக்கான்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது எதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக கூட இருக்கட்டுங்க, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு முதல் மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமாப்பா, மற்றது எல்லாமே ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மலையிலேயே மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு 7 மலையும் ஏறக்கூடிய உடல் தகுதி இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக வாங்க. முதல் மலையை பொறுத்தவரை ரொம்பவே கடினமாக இருக்கும் காரணத்தினால உங்கள் கால்களை நீங்கள் மெதுவாக தான் நீங்கள் எடுத்து வச்சு நடந்து வரணும். அவசரப்பட்டு நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடணும் அப்படின்னு நீங்கள் ஓடி கீழே விழுந்து காயம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மலை ஏற கனவையே நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் எதற்காக நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் போகும்போது நடந்துச்சு, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் முதல் மலை ஏறி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டாவே உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எதனாலனா, அவ்வாடா ஒரு வேளை ரொம்பவும் கடினமாக இருக்கக்கூடிய அந்த முதல் மலையை நம்ம ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் மலையை நீங்கள் ஏறத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு உடம்பு நல்லா ஃபிட்டாக இருந்துச்சுன்னா 45 நிமிஷம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக தான் ஏறினேன். நான் 1.5 மணி நேரம் பக்கமாக நான் எடுத்துக்கிட்டேன் முதல் மலை ஏறுறதுக்கு. நீங்கள் முதல் மலை ஏறும் போதே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணியாக இருக்கட்டும், அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் சாப்பிடாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிருவீங்க. இன்னும் இந்த 2வது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனை நீர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டிலை நீங்கள் கீழே வச்சுட்டு முதல் மலையை ஏறிட்டு 2வது மலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றுறீங்க. நீங்கள் கீழே ஊற்றிட்டு அந்த சுனை நீரில் நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் கூட நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ரொம்பவே அழகாக நான் சொல்லியிருப்பேன்.
இந்த பெரிய வீடியோவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான தகவல் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வழுக்குப்பாறைக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சுனை நீர் இருக்கும். அந்த சுனை நீரில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வழுக்குப்பாறைக்கு பக்கத்துலேயே இந்த குகையில் ஒரு கோயில் இருக்குங்க. இது வந்து குகை கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் தான். வெள்ளிங்கிரியில் ரொம்பவே இந்த மாதிரி பலவிதமான குகைகள் இருக்கும். ஸோ நீங்கள் வழுக்குப்பாறையை ஏறி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக கொஞ்சம் மேடாக தாங்க இருக்கும். எதனால் நான் சொல்கிறேன், இந்த வழுக்குப்பாறையை வந்து நீங்கள் மத்தியான டைமில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால்கள் வந்து ரொம்பவே சுடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் காலையில் நேரமாகவே இந்த வழுக்குப்பாறையை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இதே வழுக்குப்பாறை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி விட மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் மழைக்காலம் வந்துடுங்க. அப்போது அந்த இடத்துல காற்றடிச்சு மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழுக்குப்பாறையில் ஏறவே முடியாது. அந்த அளவுக்கு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வழுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கேயே எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. எதனாலனா இந்த இடத்துல தான் சுனை நீர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 மலையை ஏற வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சுனை நீரே கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 2வது மலையில் சுனை நீர் இருக்குது. அந்த 2வது மலையை சுனை நீரில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்தது 2 மலை கழிச்சு தான் உங்களுக்கு அந்த சுனை நீரே கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது மலையோட ஸ்டார்டிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த சித்தர் குகையிலையும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் மலை ஏற அழகாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் வெள்ளிங்கிரி மலையில் மிகவும் கடுமையான குளிர் இருக்குது. அதனால் நீங்கள் போகும்போது பெட்ஷீட் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் 6 மணிக்குள்ளே கீழே இறங்கிக்கிட்டால் தான் ஆச்சு. இல்லைன்னா அந்த குளூரில் நீங்கள் வசமாக மாட்டிக்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மழை பெஞ்சு நீங்கள் போகக்கூடிய வெள்ளிங்கிரியில் எல்லாருமே போகக்கூடிய அந்த வழித்தடங்கள் எல்லாமே ரொம்பவே சேதம் அடைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஏன்னா மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரடு முரடாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக நீங்கள் 4வது மலை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமமாக இருக்கும். ஆனால் 4வது மலையுமே மிகவும் கடினமான ஒரு மலை தாங்க. என்னன்னா நீங்கள் முதல் மலை 2வது மலையை விட 4வது மலை கொஞ்சம் சமமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், வெள்ளிங்கிரி பொறுத்தவரை 7 மலைகளுமே மிகவும் கடினமான ஒரு மலை தான். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஈஸின்னு நான் சொல்லவே மாட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 4வது மலைக்கு மேலே வந்துட்டாலுமே உங்களுக்கு வழியில் ஒரு கடை கூட கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மார்ச் மாதம் தான் கடை போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ கடை போடலை. அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் 4வது மலை ஏறிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் இருக்கிற அழகாக இருக்கட்டும், மேக கூட்டங்களாக இருக்கட்டும், இந்த சீதாவனம் உங்களை அற்புதமாகவே வரவேற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5வது மலையில் இருக்கக்கூடிய இந்த சீதாவனம் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாறை வந்துட்டாவே இதுக்கப்புறம் உங்களுக்கு கோயில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கோயிலில் அந்த 7வது மலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் போகும்போது நீங்கள் மீதமுள்ள அந்த 2 மலைகளையுமே உங்களுக்கு ஈஸியாக கடந்துடலாம். எதனால் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வெள்ளிங்கிரி சிவபெருமானோட அழகை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்படியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த நதிகளாக இருக்கட்டும், அந்த மலைகள் இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களாக இருக்கட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலையில் 6வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா சுனை நீர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த 6 மலையை நீங்கள் ஏறிட்டு நீங்கள் அந்த 6வது மலையில் இருக்கக்கூடிய அந்த சுனை நீரில் தயவு செஞ்சு குளிச்சிருங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எதனால் சொல்கிறேன்னா, இந்த 6 மலையில் நீங்கள் ஏறி வந்த அந்த உடம்பு வலி எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஸ் தண்ணி அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஐஸ் தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலி எல்லாமே போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இந்த தண்ணியில் குளிக்கும் போது ரொம்பவே பார்த்து பத்திரமா குளிக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு நெஞ்சு அடைப்பு, ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மலையை ஏறிட்டு வந்திருப்பீங்க, டக்குன்னு இந்த தண்ணியில் குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் படும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, முதல்ல காலை நினைக்கணும், அதுக்கப்புறம் கையை நினைக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக தான் நீங்கள் இந்த இடத்துல வெள்ளிங்கிரியில் இருக்கக்கூடிய இந்த சுனை நீரில் நீங்கள் குளிக்கணும். அதே மாதிரி நீங்கள் கார்னராகவோ ஓரமாகவோ போய் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல அட்டைப்பூச்சி ஏறிக்கும். நான் போகும்போது 3வது நாள் அப்படிங்கிற காரணத்தினால தண்ணி அதிகமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தடுப்பு வந்து ஓப்பன் பண்ணனால தண்ணி நிற்கலை.
அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா முதல்ல காலை நல்லா அதுக்குண்டான மாதிரி அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்தேன். அவங்க எல்லாமே முதல்ல காலை நினச்சிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவேன். முதல்ல இந்த மாதிரி காலை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னா படுத்து நீங்கள் ஊற்றிக்கும் போது உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நார்மலாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 7வது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 7வது மலை ஒரே செங்குத்தாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 7வது மலையை 3 ட்ரிப்பாக பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் நீங்கள் உட்காருங்க, ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் நீங்கள் உட்காருங்க. அப்படி உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் 7வது மலையை மிகவும் ஈஸியாக நீங்கள் ஏறிடலாம். 7வது மலையை பொறுத்தவரை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மிகவும் கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் தொண்டை வந்து ரொம்பவே வறண்டு போயிடும், எச்சி உங்களால் முழுங்க முடியாது. அதுக்கப்புறம் உடம்புல ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு விறுவிறுப்பாக ஜன்னி வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 7வது மலை ரொம்பவே கடினமான ஒரு மலை. அதனால் நீங்கள் 6 மணிக்குள்ளார நீங்கள் இறங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி 6 மணிக்கு மேலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் பெட்ஷீட்டோ அல்லது போர்வையோ இருந்தோ ரொம்பவே அற்புதமாக பார்க்கலாம். அதே மாதிரி 7வது மலையில் வெள்ளிங்கிரிநாதரை நீங்கள் இரவு நேரத்தில் பார்க்கறது ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லுவேன். அதுவும் அந்த இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய 8 மணி பூஜை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாம் எப்படி சாப்பிடுவோம், ரவை, இட்லி, பொங்கல், வடை, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கீழே இருந்து கொண்டு போனீங்கன்னா அது சிவபெருமானுக்கு படைப்பாங்க. அது மாதிரி நான் போகும்போது சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வச்சு படைச்சிருந்தாங்க. அது நான் ஒரு தனி காணொலியை யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன், முழு பூஜையுமே. அந்த வீடியோவையும் நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். வெள்ளிங்கிரியில் இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பூஜை ரொம்பவே அற்புதமாக இருக்கும். தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வெள்ளிங்கிரியில் நீங்கள் ஏறும்போது கீழே இருந்தும் கடலை, ரவை, சர்க்கரை, வெல்லம் அல்லது அரிசி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெள்ளிங்கிரிநாதருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமாக அந்த இதில் அவங்களுக்கு சிவபெருமானுக்கு உணவாக அதை கொடுப்பாங்க. வெள்ளிங்கிரியை பொறுத்தவரை மேலே வந்து காசு வாங்கவே மாட்டாங்க, பொருளாக தான் வாங்குவாங்க. இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இதுதாங்க வெள்ளிங்கிரியில் நடக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நடக்கக்கூடிய இரவு நேரத்து பூஜை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதோட முழு வீடியோ வந்து நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை நீங்கள் போய் பாருங்கள். வெள்ளிங்கிரியை பொறுத்தவரை நான் திரும்ப சொல்கிறேன், 7 மலையுமே மிகவும் கடினமான ஒரு மலை தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெள்ளிங்கிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா 6880 அடி உயரத்தில் இருக்கார். அதனால் அந்த இடத்துல குளிர் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் துணை, உங்களுக்கு இந்த வெள்ளிங்கிரிநாதர் துணையாக இருப்பார் நீங்கள் மலை ஏறும் போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா.